அதே மாரி இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆகுமா? வேர்ல்டு வார் 3க்கு போவோமான்னு பார்த்தா, ஒரு வாய்ப்பு ஒண்ணு இப்ப வந்துட்டுருக்கு. இப்ப ரஷ்யாவோட கப்பல் ஒண்ணு வந்து கியூபாவ நோக்கி போயிட்டுருக்கு. கியூபா வந்து பெரிய சாங்ஷன்ஸ் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். கியூபாவே வந்து இப்ப இருட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். நெறைய அங்க கீமோதெரபிலாம் நடக்கறதில்ல, சர்ஜரிலாம் நடக்கறதில்ல. அங்க எலக்ட்ரிசிட்டிக்கு பெரிய தட்டுப்பாடு இருக்கு. அங்க யுஎஸ்ஏ வந்து பயங்கரமா சாங்ஷன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ட்ரம்பே வந்து கியூபாவ நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாரி இப்போ மிடில் ஈஸ்ட் வார்னால இந்த ரஷ்யா மேல இருக்க சாங்ஷன்ஸ் எல்லாம் ட்ரம்ப் ஓப்பன் பண்ணாரு. ஆனாலுமே கியூபா கிட்ட யாரும் ஆயில் செல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஹாங்காங் கப்பல் ரஷ்யாவோட ஆயில்லாம் எடுத்துட்டு கியூபா நோக்கி போச்சு. என்னாச்சுன்னு தெரியல. நடுவுல அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஹால்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வாரம் கடல்லே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அது வெனிசுலாவ நோக்கி போக ஆரம்பிச்சுச்சு. கியூபாவுக்கு போகாம. இப்ப பார்த்தா மறுபடியும் ஒரு ரஷ்யன் கப்பல் வந்து இப்ப அந்த ஆயில்லாம் எடுத்துக்கிட்டு கியூபா நோக்கி போயிட்டுருக்கு. கடைசியா கியூபாக்கு ஆயில் போனது வந்து ஜான்வரி 9 அப்ப தான் லாஸ்ட்டா கியூபாக்கு போயிருக்கு. மெக்சிகோ கிட்டேருந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் மெக்சிகோவ மிரட்டி போக்கூடாது அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் கப்பலே எதுவுமே போல. அதுக்கப்புறம் போற கப்பல் இதுதான். இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் 2, 3 நாள்ல வந்து கியூபாவ சேர்ந்துரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்க போறார்ன்னு இருக்கு. சப்போஸ் ட்ரம்ப் வந்து அந்த ரஷ்யன் கப்பல தாக்கி, ரஷ்யா வந்து திருப்பி தாக்குதல் நடத்தினா, அது கண்டிப்பா வேர்ல்டு வார் 3க்கு போயிடும். இல்ல இந்த கப்பல வந்து உட்டாங்கன்னா, ட்ரம்ப் மேல இருக்க மரியாதை போயிடும். யுஎஸ்ஏ மேல இருக்க மரியாதை. சாங்ஷன்ஸ் போட்டிருக்கு. கியூபாவுக்கு யாரும் ஆயில் செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் ரஷ்யா செல் பண்றாங்கன்னா, இது வேர்ல்டு வார் 3 போகுமா? இல்ல ட்ரம்ப்ப மொக்க பண்ருவாரான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.